இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சோமசுந்தரம் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு. ஆடி மாதம் துவங்க போகுது. ஸோ இந்த மந்த் எப்போ ஆடி மாதம் துவங்குது, என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார் இந்த மாதத்துல? ஃபைன் டைம் சக்கரா நேரில் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம பாடுற விநாயகர் ஸ்துதியை பாடிட்டு ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேர் அனைவர்களுக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். ஆடி மாதம் அப்படிங்கிறது முதல்ல தமிழில் 12 மாதம், அதனால தான் ராசியும் 12 ராசி இருக்கும், இதை வச்சு போகிறது. அப்போ ஆடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம தமிழ் மாதம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுவோம். அப்போ சூரியன் மேஷத்தில் ஆரம்பிக்கும் போது சித்திரை மாதம்னு ஆரம்பிக்கும். அப்போ ஆடி மாதம் அப்படின்னு வரும்போது என்னென்னா அது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ளே என்ட்ராகிறது. அதை ஆக்சுவலாக இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனோட மூமெண்ட்டை அயனம்னு பிரிப்பாங்க. அப்போ என்னென்னா தட்சிணாயனம் உத்தராயணம்னு ரெண்டாக பிரிப்பாங்க. அப்போ உத்தராயணம் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ என்னென்னா அந்த தட்சிணாயனத்தில் ரீச் ஆகிடுது. அப்போ இப்போ போகிறது என்னென்னா தட்சிணாயனத்துலேருந்து சூரியனோட மூமெண்ட்டு கிளம்பும். அப்போ ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயனம் அப்படின்னு. தட்சணம் அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம். அப்புறம் அயனம் அப்படின்னா வழி பாதை அப்படின்னு அர்த்தம். அப்போ தட்சிணாயனம் அப்படின்னு சேர்த்து சொல்கிறது. அப்போ சவுத்து நோக்கி சூரியனோட மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு. இது நம்ம வானத்தில் பார்த்தாலும் சூரியனோட மூமெண்ட்டு சவுத்து நோக்கி தான் அதோட மூமெண்ட்டு ஆடி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது இருக்கிறது என்னென்னா இப்போ ஆரம்பிக்கிற தட்சிணாயனம் அப்படிங்கிறது இந்த பராவ வருடம் ஆடி மாதம்ங்கிறது ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இதுதான் ஆடி மாதத்தோட ஆரம்பம். முதல்ல மேஷ ராசிக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? நம்ம எப்பவுமே மாத பலன் பேசும்போது என்னென்னா சூரியனை மெயினாக எடுத்து பேசுவோம். வருட பலன் பேசும்போது வருட கிரகங்கள் சொல்கிற குரு, சனி, ராகு, கேது இதை எடுத்து பேசுவோம். இப்போ மாத பலன் பேசுகிறதுனால தமிழ் மாத பலன் பேசுகிறதுனால தமிழ் மாதத்தில் தான் வந்து சூரியனோட டிரான்சிட் ஒவ்வொரு மாதத்துக்கு மாறும். அப்போ உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயனத்தை நோக்கி சூரியன் உள்ளே என்ட்ராகி ஆடி மாதங்கிற கடகராசிக்குள் உள்ளே வருகிறார். கடகராசிங்கிறது ஒரு நீர் ராசி. ஸோ அதுக்குள்ளே வந்ததுனால நல்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது ராசி வழியாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கும் வரிசையாக பார்த்துக்கலாம். இப்போ முதல் ராசியாக மேசராசி எடுப்போம். மேசராசிக்கு அதிபதி அப்படிங்கிறவர் செவ்வாய். அவர் இன்னைக்கு இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேசராசிக்குரிய அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இவங்களோட என்னென்னா பணத்தை தேடி ஓடுறது, ஏன்னா 2ஆம் இடத்துல வருமானத்தை குறிக்கிறனால பணத்தை தேடி ஓடுறது, வருமானத்தை தேடி ஓடுறது தான் இவங்களுடைய இயல்பாக இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும். 3ஆம் இடம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் அதிபதி அதிலே இருக்கிறனால முயற்சி விடவே மாட்டாங்க. விடாமல் முயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி முயற்சியில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. 5 குடையவர் 4ல் வரதுனால என்னென்னா 5ஆம் இடம் குழந்தை பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னோம்னா 5 குடையவர் 4ல் வரதுனால என்னென்னா குழந்தைகள் சம்பந்தமான சிறு சிறு வைத்திய செலவுகள் விஷயங்கள் இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு உருவாகும். பெரிய 5வது வீடுங்கிறது சிம்மராசியை குறிக்கும். அப்போ சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் தன் வீட்டுக்கு 12வது வீடான கடகத்துக்கு வர்றதுனால தந்தையின் உடல்நலங்களில் சிறிது வைத்திய செலவுகள் விஷயங்கள் வரும். பெரிய சீரியஸாக இருக்காது, ஏன்னா குரு கூட இருக்கார், உச்சகுரு இருக்கார். அதனால் எந்த விஷயம் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி கொண்டு போகக்கூடிய ஒரு பவரையும் ஒரு சக்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 5ல் சுக்கிரன் கேது. அப்போ சுக்கிரன் கேது 5ல் இருக்கிறதுங்கிறது வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்னென்னா குழந்தைகள் கூட வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்ங்கிறதெல்லாம் வருட பலன்களில் வரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பண வரவுங்கிறது வருட பலனில் உள்ளதில் கேது இருக்கிறதுனால சுக்கிரன் கூட இணையதில் கொஞ்சம் தடைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்களுக்கு சூரியன் வந்து இந்த மாதம் வர்றது 4ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது சுகஸ்தானத்துக்கு சூரியன் வர்றதுங்கிறதுனா தகப்பனார் வழியில் மெடிக்கல் செலவு இருந்தாலும் தந்தை வந்து ரெக்கவரி ஆகி வருவாராங்கிறதுக்கு 200% கேரண்டி கொடுக்கலாம். நல்ல செழிப்பாக அது என்ன சொல்லுது ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் தாண்டி வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். இவங்களுக்கு ராசியாதிபதி என்ன ஆகிறாருன்னா 16ஆம் தேதி ஆடி 16 வரைக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாதத்துக்குன்னா 1/8 அப்படிங்கிறதுல செவ்வாய் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்திலேருந்து மிதுன ராசிக்கு போயிடுறார். அப்போ ராசியாதிபதி 3ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அப்போ 2ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் பணவரவை சிறப்பாக கொடுத்துட்டு தானாகவே பணவரவு வந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் 3ஆம் இடம் போனதுக்கப்புறம் பணவரவு விஷயங்களை இவர்கள் தேடி
முயற்சி கொஞ்சம் சற்று அதிகமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்புறம் ஆடி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடகராசிக்குள்ள 3ஆம் இடத்த அதிபதி கடகராசிக்குள்ள வந்துடுவார். இப்போ 3ஆம் இடத்துக்கு கடகராசி முயற்சி ஸ்தான அதிபதி 3ல இருந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது என்னன்னா முயற்சி ஸ்தானம்ங்கிறது சுகமாக இவர்களுக்கு எளிதில் கைகூடும். எப்போன்னா அது வரைக்கும் கொஞ்சம் போராடி அதை பிடிக்கிறவங்க அதுக்கப்புறம் எளிதாக அவங்களுக்கு தானே தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை உடையது. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி ஆடி 17ஆம் தேதின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து சிம்ம ராசியிலேருந்து கேது பிடியிலேருந்து சுக்கிரன் ரிலீஃப் ஆயிடுறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் கேது பிடியில் இவ்வளோ நாள் மாட்டிட்டு இருக்கிறவர் அதுலேருந்து ரிலீஸ் ஆகி கன்னிராசிக்கு போகிறாரு. அப்போ கன்னிராசியில் வந்து வர்றது வந்து இவர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம். 6ஆம் இடத்துல வந்து அமையிறது. பட் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றதுங்கிறது என்னன்னா கன்னிராசியில் சுக்கிரன் வர்றது ஒரு நீச பலனாக இருந்தாலும் கேது கூட இருக்கும்போது இருந்த அளவுக்கு தடை அப்படிங்கிற விஷயம் வராது. சுக்கிரன் கேது இணைவுங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு இந்த காதலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சோ அதை விட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதம். ஓகே சார், இப்போ வந்து ரிஷப ராசிக்கான ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? ஆடி ரிஷபராசிங்கிறது எப்பவுமே காலபுருஷனுக்கு 2வது ராசியை குறிக்கக்கூடியது. மிகவும் கடினமான ஒரு உழைப்பாளிகளை சொல்லக்கூடிய ராசி. ஏன்னா சிம்பலே வந்து ஒரு மாடு இருக்கிறதுனால நல்ல உழைப்பாளிகள், ட்ரஸ்டட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புள்ளவங்க. அப்போ ராசியிலே 12 குடையவன் வந்து இந்த மாதம் உட்கார்ந்துருக்கிறார். 12 மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் ரிஷபராசியிலே உட்கார்ந்துருக்காரு. அப்போ 12ஆம் அதிபதி ராசியிலே வந்து உட்கார்றதுங்கிறது என்னென்னா விரயத்தை, வைத்திய செலவு, டூர் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி செலவுகளை கொடுக்கும். எத்தனாம் தேதி வரைக்கும் கொடுக்க போகுதுன்னா ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த செலவு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விரையாதிபதி என்னன்னா 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது பணம் வந்துருமான்னா அது கிடையாது. அப்போ எப்படின்னா வரவும் செலவும், வைத்திய செலவு, டூர் போகிறதுக்கு வரவும் செலவு, இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறவங்களுக்கு வரவும் செலவும் சரியாகிறது இந்த ஆடி 16ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு சூரியன் வந்து 4 குடையவர் 3ஆம் இடத்துல வர்றது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். எப்பவுமே சூரியன் வந்து 3, 6, 10, 11ங்கிற இடங்களுக்கு ராசிக்கு வரும்போது சிறப்பான பரல்களை, நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ சூரியன் 4ஆம் இடத்து அதிபதி பரல்களை கண்டிப்பாக 3ஆம் இடத்துல கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா சுகம் விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சூரியனோட சிறப்பு பரல்கள்னா அதோட ஒளிக்கற்றை. அப்போ நல்ல கதிர்களை கொடுக்கறதுனால ராசிக்கு 3ஆம் இடத்துல வரனால சிறப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 3வது வீடு. மாதம் ஆரம்பிக்கும் போது ராசியாதிபதி ராசியிலே இருக்கிறார். புதன் மிதுன ராசியிலே இருக்கார். அப்போ ராசியாதிபதி ராசியிலே இருக்குங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ எத்தனாம் தேதி வரைக்கும் அவர் அதே ராசியில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடி 15ஆம் தேதி வரைக்கும் ராசியிலே இருக்கார். அதுக்கப்புறம் தன் ராசியிலேருந்து தன் 2வது ராசியாக கடகத்துக்கு நுழைகிறார். அப்போ ராசியாதிபதி 2வது வீட்டுக்கு போகிறாருங்கிறது என்னென்னா பணத்தை தேடி, வருமானத்தை தேடி ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்குன்னு ஓடக்கூடிய மாதம். அப்போ சொன்ன சொல்லை காப்பாற்றணுன்னா ஓடக்கூடிய மாதம். 15 நாள் வரைக்கும் ஆடி மாதம் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 15 நாளைக்கு இவங்க வருமானத்தை தேடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கும் இவங்க வந்து சுறுசுறுப்பாக ஓடக்கூடிய அமைப்பு உள்ளது. எப்பவுமே நல்ல நட்பு, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள். எப்பவுமே ஒரு கும்பலாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறவங்களுக்கு 2வது வீட்டுக்கு 3வது வீட்டு அதிபதி 2வது வீட்டுக்கு வருமானம் வர்றதுன்னா முயற்சி லேசாக பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அருமையாக பண வரவு விஷயங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுங்கிறதுலாம் அருமையாக அமையக்கூடிய மாதம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? கடகம் அப்படிங்கிறது 4வது ராசி காலபுருஷனுக்கு. 4வது ராசியில் இருக்கும்போது என்னென்னா கடகத்துக்கு 2வது வீடு சிம்மம். அப்போ அந்த 2வது வீட்டு அதிபதி ராசிக்குள்ளே வரார். அப்போ ராசிக்குள்ளே வரணும்னா 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ கல்யாணத்தெல்லாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாண அமைப்புகள் கூடி வருமான இந்த மாதம் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலாக ஆடி மாதம் கல்யாணம் தான் பண்ண மாட்டாங்க, குடித்தனம் போக மாட்டாங்க. ஆனால் கல்யாண சம்பந்தமான விஷயங்களை பேசி முடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடிய மாதம். அப்போ பேசி முடிக்கிற விஷயங்கள்லாம் குடும்பம் அப்படிங்கிற அமைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் அத்தனையும் பண்ணாருன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு அப்படிங்கிறது இவங்க கொடுத்த வாக்கை இந்த மாதம் காப்பாற்றுவாங்களான்னா சொன்ன சொல்ல கரெக்டாக நிற்பாங்க. அதே மாதிரி வருமானம் அப்படின்னு பார்த்தா 2 குடையவர் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ வருமானம்ங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம். அந்த ராசி அதிபதிக்கு உள்ள சந்திரன் நம்ம கோச்சார டெய்லியில் பலனில் சொல்லக்கூடியது. நம்ம மெயினாக மாத பலன் எடுக்கும்போது 2 குடையவன் ராசியில் வராரு, குரு உள்ளே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிற சிறு சிறு பணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பெரும் பணமும் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற பணம், அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 6வது வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்குரிய குருவே கூட இருக்கார். அப்போ தந்தை வழி மூலம் ஏதாவது ஒரு பெரும் தொகை, பெரும் ஒரு இடமோ விஷயமோ இந்த மாதிரி கிடைக்கிறது, இல்லை தந்தை மூலம் ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கிடைக்கிறது, இந்த விஷயங்களை நம்ம கைகூடக்கூடிய நல்ல மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? சிம்மம் அப்படின்னா சிங்கம்.
அப்போ கமாண்டிங்கான ஆள், அப்போ எப்பவுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவில் கில்லாடியான அவங்க. அப்போ அந்த வீட்டுக்குடைய ஓனர் அப்படிங்கிற சூரியன் தன் வீட்டுக்கு 12வது வீட்டுக்கு போயிருந்தார். அப்போ 12வது வீட்டுக்கு போனால் என்ன எக்ஸ்பென்சஸ்ஸு, விரயம் இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வெளியூர் பயணங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக செல்வார்கள். ஓகே. செலவுகள் தேவையில்லாமல் இருக்கும். அப்போ மெடிக்கல் செலவு வராமல் இவங்க டூர் ப்ரோக்ராமு இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதம் இவர்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ ராசியாதிபதி 12ல் வரும்போது இந்த ஒரு இடைஞ்சல் இருக்கும். அதை வந்து பரிகாரமாக என்ன பண்ணால் அதை விரைய செலவாகிறத சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது. எப்போவுமே மெடிக்கல் அப்படிங்கிறத நான் வந்து வேறு ஆஸ்பெக்டில் எப்படி எடுப்பேன்னா, டூர் போய்க்கோங்க, ஒரு கோயில் குளமாக சுற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் எப்போவுமே மாற்றி சொல்லுது. மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறது. அப்போ என்னென்னா இவங்க கண்டிப்பாக ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு இந்த ஆடி மாதத்தில் எங்கேயாவது ஒரு கோயில் குளங்கள் அம்மன் கோயிலாக ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சக்தி பீடங்கள் வழிபாடுன்னு சொல்லி ஒரு டூர் போட்டாங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை குறைச்சிட்டு ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பானது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது, அதாவது 10வது வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கும் முடியாது தொழில் மூலம் வருமானம் வரக்கூடிய சுக்கிரன் இது வரைக்கும் இவங்களுக்கு கேதுவன் பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் நகண்டு 2ஆம் இடத்துக்கு வரார். சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது பொதுவாக நல்ல விஷயம். பட் கன்னிராசிக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணத்தை வரும். கன்னிராசியில் சுக்கிரனோட பலம்ங்கிறது நீச பலம். அப்போ கன்னிராசிக்கு சுக்கிரன் வர்றது கேது பிடியிலங்கிறது ரொம்ப டைட்டாக மாட்டிகிட்டு இருக்கிறதுலேருந்து ரிலீஸ் ஆகி, அதாவது சுத்தமாக வராமல் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிற ஆள் அதை விட்டு கொஞ்சம் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலாவது பணம் வருதாங்கிற பொசிஷனுக்கு சுக்கிரன்கிறது 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் உடைய சுக்கிரன் 3வது வீட்டுக்கு 2வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ வரவை கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனைவியனுடைய உடல்நிலை பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சுக்கிரன் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுறாரு. அப்போ கேது பிடியிலேருந்து வெளியே வர்றாதுங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் சுக்கிரன் கேது கூட சேர்ந்த சுக்கிரன்கிறதுலாம் எப்பவுமே இடைஞ்சல். ஏன்னா மனைவி கூட ஆர்கியூமெண்ட் அதிகமாக சண்டை பிரச்சனைகள் இருந்தவங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ஆடி மாதம் 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு சுக்கிரன் டிரான்சிட் ஆகிடுறாரு. அப்போ ஒரு 17 நாள் தான் ஆடி மாதத்தில் இவங்களுக்கு ஒரு சிறு போராட்டங்கள். 17 அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் கூட ரிலீஸ் ஆகிடலாம். அப்போ ஆஃப் ஆஃப் த மந்த் இவங்க வந்து மனைவி கூட உள்ள சண்டை பிரச்சனைகள்லாம் மெயின்டைன் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதிலேருந்து ரிலீவ் ஆகி ரெக்கவரி ஆயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த பண வரவு, வைத்திய செலவு உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? கன்னிராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே அலங்கார பிரியை அப்படின்னு சொல்கிறதுன்னு, காலபுருஷனுக்கு 6வது வீடுங்கிறதுனால என்னென்னா வேலை வேலை வேலைன்னு இருக்கக்கூடிய ஆட்கள், வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சின்சியர் பெர்சன்னா கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்போ கன்னிராசியில் என்னென்னா தன் 12வது வீட்டுக்குரிய சூரியன், அதாவது சிம்மராசியில் அதிபதி சூரியன், அவர் நம்ம மாத பலன் பிரகாரம் என்னென்னா 11வது வீடாகிய லாபஸ்தானத்துக்கு வருகிறார். விரையாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருகிறார். நல்ல ஒரு விஷயம். விரயத்தை கொடுக்கக்கூடிய ஆள் லாபத்துக்கு வரார். அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும், லாபம் வர்றது நிறையா வரும், பட் அதில் கொஞ்சம் விரயமும் இருக்கும். அப்போ எப்படி லாபம் பாதகம்ங்கிற மாதிரி ஒரு பெரிய பணம் வரும், அதில் கொஞ்சம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அது நல்ல செலவாக ஏதாவது தான தர்மம் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு விஷயம். கூட குருவும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன வரவாக விஷயமா இருக்காது, நல்ல ஒரு பெரிய வரவுகள் இது கொடுக்கக்கூடிய விஷயம். மாதத்தில் பாதி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்குள்ளே சுக்கிரன் உள்ளே என்ட்ராயிடுறார். இது வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருந்துகிட்டு இருந்த சுக்கிரன் ராசிக்குள்ளே என்ட்ராரு. அவர் நீசமான சுக்கிரனாக இருந்தாலும் அவர் வந்து கன்னிராசிக்கு 2வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் உடையவர். அப்போ தந்தை வழி மூலம் ஒரு பெரிய லாபங்கள் கிடைக்குமானா கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஒரு இதில் இவங்களுக்கு கிடைக்குமாங்கிறதுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அவங்களுக்கு. அதுமாதிரி 11ஆம் இடம் சூரியன்கிறது நம்ம சூரியனோட பரல்களை வச்சு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு சூரியன் எப்போ வந்தாலும் அந்த ராசிக்கு சிறப்பை செய்வார் அப்படின்னு. அப்போ கன்னி ராசிக்கு இந்த மாதம் 11ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு. அப்போ சூரிய வழிபாடு இவங்க பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் விஷயங்கள், லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா சூரியனோட பரல்கள் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது. அப்போ கன்னிக்கு கொடுக்கும்போது நல்லாவே நடக்கக்கூடிய மாதம். இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ரொம்பவே பொறுமையாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.